ஹாய் ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு மை சேனல். நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து ஜூபியில் லூடோ விளையாடி நம்ம எப்படி வின் பண்ணி அந்த அமௌண்ட்டை நம்ம பேங்க் அக்கௌண்ட்க்கு வித்ட்ரா பண்ணுறது சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். அதனால இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த ஜூபியில் லூடோ விளையாடுறத பற்றின ப்ளஸ் அண்ட் மைனஸ் இந்த ஆப்பை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து நம்ம தெளிவாக பார்க்கலாம். அதனால கடைசி வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது போல இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய வீடியோஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆன்ல செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு தொடர்ச்சி நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்க அப்படின்னா, இந்த ஜூபி ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி ஓபன் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்போட லிங்க் வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்க இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓபன் பண்ணும்போது உங்களுக்கு 10 ரூபீஸ் வந்து கேஷ்பேக் வந்து கிடைக்கும். நீங்க அந்த கேஷ்பேக்கை வச்சு நீங்க வந்து கேம் வந்து ப்ளே பண்ணலாம் ஃப்ரீயாவே. அதனால வந்து பாருங்க, நீங்க அந்த ஆப்பை வந்து இன்ஸ்டால் வந்து பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கக்கூடிய அந்த லிங்கை யூஸ் பண்ணி. ஓகே, இப்போ நீங்க வந்து பாருங்க, நீங்க அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிட்டு நீங்க உள்ள வரும்போது ஃபர்ஸ்ட் வந்து இந்த பேஜ் தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வரும். இதுல வந்து உங்களுக்கான லாங்குவேஜை நீங்க செலக்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இதுல வந்து பாருங்க, சூஸ் லாங்குவேஜ் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. இதுல வந்து இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி மட்டும் அவைலபிளா இருக்கு. நீங்க வந்து இதுல உங்களுக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சா இங்கிலீஷ் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க இந்தியா இருந்தா நீங்க இந்தியா வந்து நீங்க செலக்ட் பண்ணி நீங்க அதுல வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து இங்கிலீஷ் வந்து தெரியும் அப்படின்றதுனால நம்ம இங்கிலீஷ் வந்து நம்ம கொடுத்துப்போம். ஓகே, இப்போ நான் இங்கிலீஷை கிளிக் பண்ணி ஸ்டார்ட் வந்து பண்ணிக்கிறேன். ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஓகே, நெக்ஸ்ட் அடுத்த பேஜ்ல வந்து பாருங்க, சைன் அப் பண்ணிக்கணும். இதுல வந்து உங்களுடைய ஃபோன் நம்பர் என்டர் பண்ணி நீங்க வந்து சைன் அப் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நீங்க எந்த ஃபோன் நம்பர்ல சைன் அப் பண்றீங்களோ அந்த ஃபோன் நம்பர் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. எனக்கான ஃபோன் நம்பர் என்டர் பண்ணிட்டு அக்செப்ட் அண்ட் கண்டினியூ வந்து கிளிக் பண்றேன். அக்செப்ட் அண்ட் கண்டினியூ கிளிக் பண்ணும்போது அடுத்த பேஜ்ல என்டர் ஓடிபி சொல்லிட்டு உங்களுக்கு ஓடிபி வந்து அந்த ஃபோன் நம்பருக்கு வரும். உங்களுக்கு ஃபோன் நம்பருக்கு வரக்கூடிய ஓடிபி பார்த்து சரியா என்டர் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து பாருங்க, அடுத்து இப்படி ஒரு பாப்பப் வரும். இந்த பர்மிஷன் அலோ கொடுத்துக்கோங்க. அலோ கொடுத்த பிறகு அடுத்து சக்சஸ்ஃபுல்லா வந்து பாருங்க சைன் அப் வந்து ஆயிடும். இப்போ வந்து பாருங்க, இதுதான் வந்து அந்த ஆப்போட இன்டர்ஃபேஸ். இப்போ வந்து பாருங்க, நமக்கு கேஷ்பேக் வந்து கிடைச்சிச்சு 10 ரூபீஸ். நீங்க அது போல அந்த லிங்கை யூஸ் பண்ணி நீங்க வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு ஃபர்ஸ்டா வந்து 10 ரூபீஸ் கேஷ்பேக் வந்து கிடைக்கும். அதை வச்சு நீங்க கேம் ப்ளே வந்து பண்ணலாம். ஓகே, இப்போ நமக்கு இந்த ஆப் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 100% சேஃபான பேமெண்ட்ஸ் தான் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. ஓகே, இப்போ அடுத்து வந்து பாருங்க, இப்போ வந்து ஹோம் பேஜ்ல இருக்கு. இப்போ கீழ பாட்டம்ல வந்து பாருங்க, ரெஃபர் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. ரெஃபர் அப்படின்றத நம்ம கிளிக் பண்ணுவோம். ரெஃபர் வந்து கிளிக் பண்ணிட்டேன். ரெஃபர் கிளிக் பண்ணிட்ட பிறகு நெக்ஸ்ட் வந்து பாருங்க, இப்போ வந்து நீங்க உங்க ஃப்ரெண்டுக்கு இந்த ஆப் நீங்க ரெஃபர் பண்றது மூலமா ₹105 கேஷ்பேக் கிடைக்கும்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. நீங்க ரெஃபர் பண்ணி ஏர்ன் பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்து ரெஃபர் பண்ணி ஏர்ன் பண்ணிக்கலாம். அதாவது நீங்க வந்து உங்க ஃப்ரெண்டுக்கு வாட்ஸ்அப் மூலமா எதன் வழியாக கூட நீங்க வந்து ரெஃபரல் லிங்கை ஷேர் பண்ணி அவங்க வந்து அந்த லிங்கை பயன்படுத்தி அந்த ஜூபி ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி ஜூபி ஆப்ல அவங்க வந்து லூடோ கேமை ப்ளே பண்ணும்போது உங்களுக்கு அந்த ரெஃபரல் கேஷ்பேக் வந்து பாத்தீங்கன்னா கிடைக்கும். ஓகே, இப்போ நீங்க இது போல நீங்க ஜூபி ஆப்ல ரெஃபர் பண்ணி நீங்க ஏர்ன் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா இது போல நீங்க ரெஃபர் பண்ணி ஏர்ன் வந்து பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ அடுத்தது கீழ பாட்டம் வந்து பாருங்க, அட்வான்ஸ் சொல்லிட்டு ஒரு ஃபீச்சர் வந்து கொடுத்திருக்காங்க. இதுல வந்து டாப் பிளேயர்ஸ் 7 டேஸ் இது போல வந்து பாத்தீங்கன்னா அந்த பிளேயர்ஸ் லிஸ்ட்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க. அதெல்லாம் நீங்க வியூ பண்ணி செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா நீங்க வந்து இந்த பேஜ்ல இருந்து நீங்க பாத்துக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் வந்து பாருங்க, நமக்கு ஃபைனலா கீழ வந்து அக்கவுண்ட் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. அக்கவுண்ட் சைடு ஒரு ஃபீச்சர், அக்கவுண்ட் ஆப்ஷன் வந்து நம்ம கிளிக் பண்ணலாம். இப்போ நான் வந்து அக்கவுண்ட் வந்து கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணிட்ட பிறகு வந்து பாருங்க, இதுல வந்து உங்களுடைய ப்ரொஃபைல் இருக்கும். இதுல வந்து உங்களுடைய அக்கவுண்ட் நேம் மேல வந்து நீங்க கிளிக் பண்ணுங்க. ப்ரொஃபைல் ஐகான் மேல வந்து நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்க அக்கவுண்ட் மேல வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு அடுத்த பேஜ் இந்த பேஜ் வந்து பாத்தீங்கன்னா ஓபன் ஆகும். இப்போ இந்த பேஜ்ல இருந்து உங்களுடைய ஃபாலோவர்ஸ் ஃபாலோவிங் லிஸ்ட் உங்களுடைய ப்ரொஃபைல் எடிட் பண்ணணும் அப்படின்னா இதுல இருந்து பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் லாங்குவேஜ் நீங்க சேஞ்ச் பண்ணா பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வாலெட் கொடுத்திருக்காங்க. நீங்க வந்து வாலெட்ல டோட்டல் பேலன்ஸ் இப்போ வந்து பாருங்க 10 ரூபீஸ். நீங்க இந்த ஆப் லிங்க் கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணதால 10 ரூபீஸ் வந்து வாலெட்ல ஆட் ஆயிருக்கு. இப்போ இது போல வந்து பாத்தீங்கன்னா கேஷ்பேக் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இதுல இருந்து நீங்க செக் பண்ணிக்கலாம். நீங்க வந்து பேங்க் அக்கவுண்ட் ஆட் பண்ண கேஷ் எல்லாமே இதுல வாலெட் பேலன்ஸ் வந்து நீங்க செக் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ அதுக்கப்புறம் கம்ப்ளீட் யுவர் கேஒய்சி சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. நீங்க வந்து கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணும்போது உங்களுக்கு 10 ரூபீஸ் அது போல வந்து பாத்தீங்கன்னா கேஷ்பேக் வந்து கொடுப்பாங்க. ஓகே, நீங்க வந்து உங்களுக்கு எதுக்கு தேவைப்படுதோ நீங்க அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா கேஒய்சி வந்து நீங்க கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவைப்பட்ட கேஒய்சி வந்து நீங்க கம்ப்ளீட் வந்து பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் பேக் வந்துடுறேன். ஓகே, இப்போ அதுக்கப்புறம் வந்து பாருங்க, ஹெல்ப் சப்போர்ட் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க. ஹெல்ப் அண்ட் சப்போர்ட் சொல்லிட்டு நமக்கு ஜூபில வந்து பாருங்க ஹெல்ப் அண்ட் சப்போர்ட் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க. இதுல வந்து இப்போ ஹிந்தில வந்து செலக்ட் ஆயிருக்கு. நீங்க வந்து உங்களுக்கான லாங்குவேஜ் நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இதுல வந்து பாருங்க ஹிந்தில செலக்ட் ஆயிருக்கு, இங்கிலீஷ்ல சேஞ்ச் பண்ணிருக்கேன். இது போல உங்களுக்கு அந்த கேம்ல எதனா பிரச்சனை அக்கவுண்ட்ல பிரச்சனை அப்படின்னா இதுல வந்து நீங்க உங்களுக்கான ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் வந்து இதுல வந்து தேடிக்கலாம். ஓகே, இப்போ அதுக்கப்புறம் அடுத்த ஃபீச்சர் வந்து பாருங்க, ரெஸ்பான்சிபிள் கேமிங் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. இப்போ அதை பத்தின டீடைல்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா அதை கிளிக் பண்ணி நீங்க வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் வந்து பாருங்க, நமக்கு கீழ வியூ மோர் ஆப்ஷன்ஸ் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. வியூ மோர் ஆப்ஷன்ஸ் நம்ம கிளிக் பண்ணலாம். ஓகே, இதுல நீங்க இருக்கக்கூடிய வியூ மோர் ஆப்ஷன்ஸ் நீங்க கிளிக் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா கீழ வந்து உங்களுக்கு 2 ஃபீச்சர் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். அபவுட் சொல்லிட்டு இப்போ இதுல வந்து பாருங்க அபவுட் வந்து நம்ம கிளிக் பண்ணியாச்சு. இது அபவுட் குள்ள வந்து பாருங்க பிரைவசி பாலிசி டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாம் கொடுத்திருக்காங்க. அதெல்லாம் நீங்க படிச்சு பாத்துக்கோங்க. ஓகே, இப்போ நீங்க வந்து பிரைவசி பாலிசி டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இதெல்லாமே படிச்சு பார்த்தா தான் இந்த கேமை பத்தின டீடைல்ஸ் முழுசா கொடுத்திருப்பாங்க. இந்த கேம் வந்து சேஃப் இல்லையான்னு சொல்லிட்டு இதை படிச்சு பார்த்தா தான் உங்களுக்கு தெளிவான ஒரு கிளாரிஃபிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா கிடைக்கும். அதுக்கப்புறம் நீங்க வந்து அந்த கேமை ப்ளே பண்ணலாமா வேண்டாமா சொல்லிட்டு நீங்க வந்து டிசைட் பண்ணிக்கலாம். நீங்க அதனால பிரைவசி பாலிசி டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் படிச்சு பார்த்துக்கோங்க. ஓகே, நீங்க படிச்சு பார்த்துட்ட பிறகு உங்களுக்கு ஓகேனா அந்த கேமை ப்ளே பண்ணலாம். ஓகே, இப்போ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா லாக் அவுட் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. நீங்க வந்து உங்களுடைய அக்கௌண்ட்டை லாக் அவுட் பண்ணணும் அப்படின்னா லாக் அவுட்டை கிளிக் பண்ணி எஸ் லாக் அவுட் அப்படின்றத கிளிக் பண்ணி நீங்க வந்து உங்களுடைய அக்கௌண்ட்டை லாக் அவுட் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் வந்து பேக் வந்துட்டேன். ஓகே, இப்போ ஹோம் பேஜ்ல இருக்கேன். இப்போ ஹோம் பேஜ்ல மேல டாப்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த 10 ரூபீஸ் சொல்லிட்டு இருக்கு பாருங்க, அது வந்து வாலெட் ஆப்ஷன். இப்போ அந்த 10 ரூபீஸ் போட்டிருக்குல அதை வந்து நான் கிளிக் பண்றேன். அதை கிளிக் பண்ணி நீங்க டைரக்டா அந்த வாலெட் பேஜ்க்குள்ள வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து போயிடலாம்.
ஓகே. இப்ப நான் வந்து அத கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணும்போது இப்ப எனக்கு வாலெட் பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. ஓகே. இப்ப நான் பேக் வந்துடுறேன். நெக்ஸ்ட் வந்து பாருங்க மேல வந்து ரைட் சைடுல உங்களுக்கு அந்த மணி ஐகான் குடுத்திருக்காங்க. அத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, நீங்க வந்து உங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் வந்து நீங்க கேஷ் ஆட் பண்ணி கேம ப்ளே பண்ணிக்கலாம். அதுக்காக இந்த ஃபீச்சர் வந்து பாத்தீங்கன்னா குடுத்திருக்காங்க. நீங்க சீக்கிரமா டைரக்ட்டா ஆட் பண்ணணும் அப்படின்னா, அத கிளிக் பண்ணி நீங்க இதுல வந்து மணிய நீங்க ஆட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, கேமுக்கு தேவைப்படும்போது எடுத்து நீங்க வந்து கேம ப்ளே பண்ணிக்கலாம். ஓகே. இப்ப வந்து பாருங்க நம்ம கேம ப்ளே பண்ணலாம். இதுல வந்து பாருங்க ப்ளே நவ் சொல்லிட்டு குடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஆட் மணி ஆஃபர் சொல்லிட்டு இதுல ஒரு சில ஆஃபர்ஸ்லாம் குடுத்திருக்காங்க. அதுல வந்து நீங்க மணி ஆட் பண்ணணும் அப்படின்னா ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே. இப்ப இதுல வந்து பாருங்க ப்ளே நவ் சொல்லிட்டு குடுத்திருக்காங்க. இதுல இருக்கக்கூடிய ப்ளே நவ் அப்படின்ற அந்த ஆப்ஷன் வந்து நான் கிளிக் பண்றேன். இப்ப நீங்க ப்ளே நவ் நீங்க கிளிக் பண்ணும்போது வந்து பாருங்க, இப்போ வந்து அந்த கேம் பேஜ்க்குள்ள வந்து பாத்தீங்கன்னா போயிடும். அதாவது இதுல வந்து அந்த டோர்னமெண்ட்ஸ் எல்லாமே குடுத்திருப்பாங்க. இது நெறைய டோர்னமெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு ரெக்கமெண்ட் வந்து பண்ணுவாங்க. இப்போ நீங்க எவ்வளோ பே பண்ணணும், பிரைஸ் எவ்வளோ குடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயிலும் வந்து குடுத்திருப்பாங்க. ஓகே. இதுல வந்து பாருங்க பிரைஸ் வந்து கடைசியா வந்து ரூ. 10,000 வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க கட்டி விளையாடுற மாரி ரூ. 18,400 நீங்க வந்து வின் பண்ற மாரி வந்து பாத்தீங்கன்னா குடுத்திருக்காங்க லாஸ்ட். ஓகே. இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா, இப்போ வந்து நீங்க உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, இப்ப நம்ம வந்து இந்த கடைசியா இருக்கக்கூடிய இந்த லாஸ்ட் டோர்னமெண்ட் வந்து எடுத்துப்போம். அதாவது நம்ம வந்து பாருங்க ரூ. 10,000 நம்ம வந்து கட்டி என்ட்ரி ஃபீஸா கட்டி நம்ம வந்து கேம ப்ளே பண்ணலாம். இப்போ நீங்க ஜெயிச்சீங்க அப்படின்னா ரூ. 18,400 நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அக்கவுண்ட்ல வந்து அதாவது நம்ம வாலெட்ல வந்து கிரெடிட் ஆயிடும். நீங்க வின் பண்ண அமௌண்ட். ஓகே. இப்போ வந்து நீங்க ரூ. 10,000 கட்டி விளையாடுறீங்க அப்படின்னா, இத நீங்க தோத்துட்டீங்க அப்படின்னா ரூ. 10,000 வந்து உங்களுக்கு லாஸ் வந்து ஆயிடும். ஓகே. இதுவே நீங்க ஜெயிச்சிட்டீங்க அப்படின்னா, நீங்க ரூ. 18,400 குடுத்திருக்காங்க அப்படின்னா, அந்த 18,400ல ரூ. 10,000 கழிச்சிட்டீங்க அப்படின்னா மீதி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரூ. 8,400 கிடைக்கும். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வின்னிங் அமௌண்ட் அப்படின்றது. அதாவது 18,400ல ரூ. 10,000 வந்து உங்களுடைய காசு இருக்கு. அதாவது நீங்க கட்டி விளையாடினா அந்த என்ட்ரி ஃபீஸ் வந்து இருக்கு. அதோட சேர்த்து தான் வந்து பாத்தீங்கன்னா பிரைஸ வந்து கால்குலேட் வந்து பண்றாங்க. மீதி வந்து வின்னிங் பிரைஸ் அப்படின்றது ரூ. 8,400 தான். ஓகே. இது நல்லா புரிஞ்சுக்கோங்க. சில பேத்துக்கு வந்து தெரியாது. நீங்க வந்து அந்த என்ட்ரி ஃபீஸா கட்டுறீங்கல்ல, அந்த ஃபீஸும் உங்களுக்கு வரும். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராவா 18,400 வரும்னு சொல்லிட்டு தான் நீங்க வந்து நினைச்சிட்டு கேம் ப்ளே பண்ணுவீங்க. இதுவே நீங்க ரூ. 10,000 நீங்க தோத்துட்டீங்க அப்படின்னா ரூ. 10,000 லாஸ் ஆயிடும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதே போல தான் எல்லா டோர்னமெண்ட்ஸ்லயும் நீங்க வந்து கழிக்கணும். நீங்க என்ட்ரி ஃபீஸ கழிச்சிட்டு மீதி வர்றதா வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய வின்னிங் அமௌண்ட் அப்படின்றது வின்னிங் பிரைஸ். ஓகே. இப்ப நான் எக்ஸாம்பிள்க்காக நான் லைவா ஒரு கேம ப்ளே பண்ணி ஒரு டோர்னமெண்ட்ட ப்ளே பண்ணி நான் உங்களுக்கு வின் பண்ணி காமிக்கிறேன். இப்போ வந்து பாருங்க இது நமக்கு வந்து நம்மளுடைய ஒர்த்துக்கு ₹3 கேம் வந்து ப்ளே பண்ணலாம். இதுல வந்து பாருங்க ₹3 என்ட்ரி ஃபீஸ் இருக்கு பாருங்க. அத வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்ட பிறகு என்ட்ரி ஃபீஸ் வந்து பாருங்க இதுல ₹3 வந்து குடுத்திருக்காங்க. இதுல வந்து ஜாயின் நவ் சொல்லிட்டு இருக்கு. அத வந்து நம்ம கிளிக் பண்ணலாம். அத பத்தின டீடைல்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அத வந்து கிளிக் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. ஓகே. இப்ப நான் வந்து இதுல இருக்கக்கூடிய ஜாயின் நவ் அப்படின்றத நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்ப நீங்க ஜாயின் நவ் நீங்க கிளிக் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா, இப்ப அந்த கேம்க்குள்ள வந்து பாத்தீங்கன்னா போக ஆரம்பிக்கும். இப்ப வந்து பாருங்க கேம் ஜாயின்ட்னு சொல்லிட்டு கேம் ஸ்டார்ட்டிங் இன் சொல்லிட்டு வந்து பாருங்க. இப்ப அந்த செகண்ட் ஓடிட்டு இருக்கு. அந்த செகண்ட் முடிஞ்ச பிறகு கேம் வந்து பாத்தீங்கன்னா ப்ளே ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே. இப்ப கேம்க்குள்ள போயிட்ட பிறகு மேல வந்து பாருங்க வாலெட்ல ₹7 வந்து காமிக்குது. இப்போ வந்து நம்ம அந்த ₹10ல இருந்து தான் நம்ம வந்து அந்த ₹3 எடுத்து நம்ம கேம் வந்து ப்ளே பண்றோம். இப்போ ஆப்போசிட் சைடுல இப்ப பிளேயர்ஸ வந்து சர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கு. அது சக்சஸ்ஃபுல்லா ஆட் ஆயிட்ட பிறகு வந்து பாருங்க, இப்ப நம்ம வந்து கேம்க்குள்ள வந்து போயிடலாம். ஓகே. இப்ப வந்து பாருங்க ஸ்டார்ட்டிங் கேம் சொல்லிட்டு இப்ப செகண்ட் ஓடிட்டு இருக்கு. இப்ப வந்து பாருங்க நம்ம சக்சஸ்ஃபுல்லா இப்ப கேம்க்குள்ள வந்து நம்ம வந்தாச்சு. ஓகே. இப்ப வந்து பாருங்க நமக்கு கேம் வந்து ஒரு டைமிங் வந்து குடுத்துருவாங்க. அந்த டைம்க்குள்ள தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கேம் வந்து ப்ளே பண்ற மாதிரி. இதுல வந்து பாருங்க 8 மினிட்ஸ் வந்து குடுத்திருக்காங்க. 8 மினிட்ஸ் வரைக்கும் அந்த கேம் வந்து நம்ம ப்ளே வந்து பண்ணலாம். ஓகே. இப்போ நார்மலாவே உங்களுக்கு லூடோ எப்படி விளையாடுதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும்னு நெனைக்கிறேன். இப்போ உங்களுடைய அந்த காயின்ஸ அந்த எல்லா பாக்ஸையும் சுத்திட்டு நடுவுல கொண்டு வந்து விட்டீங்க அப்படின்னா, அந்த காயின் வந்து வின் ஆயிடும். அதுக்கு தனியா வந்து பாத்தீங்கன்னா, உங்களுக்கு ஸ்கோர் வந்து குடுப்பாங்க. அதே போலவே யாரோட காயின்ஸ்லாம் நீங்க வெட்றீங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து அந்த ஸ்கோர் வந்து குறைஞ்சிடும். நீங்க அந்த டைம் கடைசியா முடியும்போது யாருது ஸ்கோர் அதிகமா இருக்கோ, அவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா வெற்றி பெறுவீங்க, வின் பண்ணுவீங்க. ஓகே. இப்ப வந்து பாருங்க நான் கேம் வந்து ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் வந்து கேம் ப்ளே பண்றத உங்களுக்கு வேகமா வந்து மூவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்படி காமிக்கும்போது தான் வந்து பாத்தீங்கன்னா, உங்களுக்கு சீக்கிரமா வந்து காமிக்க முடியும். இப்ப வந்து பாருங்க இப்போ வந்து உங்களுக்கு நார்மலாவே லூடோ எப்படி விளையாடுறது சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது நமக்கு சொல்லணும் அப்படின்னா நம்ம தாயம்னு சொல்லுவோம். இப்போ உங்க ஊர்லாம் எப்படி சொல்லுவீங்கன்னு தெரியல. ஒவ்வொரு ஊருக்கு ஏத்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து சொல்லுவாங்க. அதுதான் சேம் தான் வந்து பார்த்தீங்கன்னா லூடோ அப்படின்றதும். நீங்க அதில எப்படி விளையாடுவீங்களோ அதே போல தான். இது ஒன் டைம் ஒரு தடவ நீங்க பிராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஈஸியா வந்து உங்களுக்கு வந்து தெரிய ஆரம்பிச்சுரும். ஓகே. இப்போ வந்து பாருங்க ஃபைனலா நான் வந்து ஜெயிக்க போறேன். இப்போ எனக்கு டைமிங் வந்து முடிஞ்சிருச்சு. ஓகே. இப்போ வந்து பாருங்க நான் வந்து ஜெயிச்சுட்டேன். என்னுடைய ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமா இருக்கு. ஓகே. இப்போ இது போல வந்து பாருங்க நீங்க ஜெயிச்சிட்டீங்க அப்படின்னா இப்படி வந்து வரும். நீங்க தோத்துறீங்க அப்படின்னா நீங்க கட்டின அமௌண்ட் வந்து லாஸ் ஆயிடும். ஓகே. இத புரிஞ்சுக்கோங்க. ஓகே. இப்ப வந்து பாருங்க, நான் வந்து வின் பண்ணிட்டேன். இதுல கோ டூ லாபி சொல்லிட்டு குடுத்திருக்காங்க. கீழ பாட்டம்ல ஒரு ஆப்ஷன். அத வந்து நீங்க கிளிக் பண்ணுங்க. ஓகே. நான் அத வந்து நான் கிளிக் பண்றேன். அத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு இதுக்கு முன்னாடி அந்த டோர்னமெண்ட் அப்படின்ற அந்த பேஜ்க்குள்ள வந்து போயிடும். ஓகே. இப்ப நான் இந்த பேஜ்க்குள்ள வந்துட்டேன். நீங்க மறுபடியும் வேற கேம ப்ளே பண்ணணும் அப்படின்னா, அந்த டோர்னமெண்ட்ல வந்து நீங்க ப்ளே பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் வேற கேம் வந்து ப்ளே பண்ணல. இப்ப ப்ளே பண்ணேன் அப்படின்னா டைம் ஓவர் ஆயிடும். அதனால நான் சீக்கிரமாவே நான் நெக்ஸ்ட் எப்படி வித்ட்ரா பண்றது? இப்ப நான் வாலெட்குள்ள போயிட்டு எவ்வளவு வின் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் ஷோ பண்ணி காமிக்கிறேன். ஓகே. இப்ப நான் பேக் வந்துறேன். பேக் வந்துட்டு இப்ப மேல டாப்ல வந்து பாருங்க உங்களுக்கு இப்போ ₹12 காமிக்குது பாருங்க அந்த வாலெட். அந்த வாலெட் ஐகான வந்து நான் கிளிக் பண்றேன்.
ஓகே. இப்போ நீங்க வாலெட் ஐகான நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த வாலெட் பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடும். இதுல வந்து பாருங்க டோட்டல் பேலன்ஸ் சொல்லிட்டு இப்போ ₹12 காமிக்குது. இதுல வந்து வின் பண்ண அமௌண்ட்டும் சேர்த்து காமிக்குது. நீங்க ₹3 வந்து பாத்தீங்கன்னா, நீங்க இதுல இருந்து எடுத்து கேம் ப்ளே பண்ணியிருக்கீங்க. நீங்க அத இப்ப வின்னிங் அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா ₹5. இந்த ₹5 நீங்க வித்ட்ரா பண்ணிட்ட பிறகு அந்த ₹3 வந்து பாருங்க அந்த அந்த டோட்டல் பேலன்ஸ் வந்து ரிமூவ் ஆயிடும். ஓகே, இதுல புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ வந்து நம்ம வித்ட்ரா பண்ணலாம். ஓகே, இதுல வித்ட்ரா சொல்லிட்டு குடுத்திருக்காங்க ஒரு ஆப்ஷன். வித்ட்ரா அப்படின்றத நம்ம கிளிக் பண்ணலாம். ஓகே. இப்ப எனக்கு வந்து பாருங்க ₹5 வந்து வின்னிங்ஸ்ல ஆட் ஆயிருக்கு. இப்ப நான் ஜெயிச்சது வந்து பாத்தீங்கன்னா ₹2 தான். நான் வந்து ₹3 எடுத்து கேம் ப்ளே பண்ணியிருக்கேன். மீதி வந்து பாத்தீங்கன்னா ₹2 தான் நான் வந்து ஜெயிச்சது. ஓகே, நல்லா புரிஞ்சுக்கோங்க இது. ஓகே, இப்ப இதுல வந்து வித்ட்ராவும் சொல்லிட்டு இருக்கு. வித்ட்ரா வந்து நான் கிளிக் வந்து நான் பண்ணிக்கிறேன். இப்ப நீங்க வித்ட்ராவ கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு லோடிங் ஆகும். லோடிங் ஆகி முடிஞ்ச பிறகு இப்படி இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடும். இதுல வந்து இப்ப நீங்க எவ்வளவு வித்ட்ரா பண்ணீங்களோ அந்த அமௌண்ட் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிட்ட பிறகு வித்ட்ரா டூ மை பேங்க் அக்கவுண்ட் சொல்லிட்டு கீழ வந்து அந்த ஆப்ஷன்ஸ் வந்து குடுத்திருப்பாங்க. கீழ வந்து பாருங்க வித்ட்ரா சொல்லிட்டு இருக்கு. அத வந்து கிளிக் பண்ணுங்க. வித்ட்ரா ₹5 இருக்கு. அத வந்து கிளிக் பண்றேன். அத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஒன் கிளிக் வித்ட்ரா சொல்லிட்டு இதுல வந்து அந்த வித்ட்ரா அந்த எந்த பேமெண்ட் மெத்தட்ல நீங்க வித்ட்ரா பண்ணீங்களோ அது வந்து கொடுத்திருப்பாங்க. இதுல ஃபோன்பே வந்து டிஃபால்ட்டா வந்து ஆட் ஆயிருக்கு. நீங்க ஃபோன்பே யுபிஐ பயன்படுத்தி நீங்க வந்து வித்ட்ரா பண்ணனும் பண்ணிக்கலாம் டைரக்ட்டா. அதுக்கப்புறம் கீழ வந்து பாருங்க அதர் வித்ட்ரா ஆப்ஷன்ஸ் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. அதர் வித்ட்ரா ஆப்ஷன்ஸ் வந்து நீங்க கிளிக் பண்ணுங்க. ஓகே, இப்போ நான் வந்து அதர் வித்ட்ரா ஆப்ஷன்ஸ் வந்து நான் கிளிக் பண்றேன். அத கிளிக் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கீழ வந்து 2 ஆப்ஷன் வந்து அவைலபிளா வரும். ஆட் அனதர் யுபிஐ ஐடி சொல்லிட்டு அத கிளிக் பண்ணி நீங்க வந்து வேற ஒரு யுபிஐ ஆப்போட யுபிஐ ஐடி நீங்க கிளிக் பண்ணி அதன் மூலமா கூட வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் வந்து பாருங்க அதிலேயே கீழ பிளஸ் போட்டு ஆட் பேங்க் அக்கவுண்ட் சொல்லிட்டு இருக்கு. அத கிளிக் பண்ணி நீங்க வந்து உங்களுடைய பேங்க் டீடைல்ஸ் நீங்க என்டர் பண்ணி உங்க பேங்க் அக்கவுண்ட்க்கு கூட நீங்க டைரக்ட்டா வித்ட்ரா வந்து பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் பேக் வந்துடுறேன். ஓகே, இப்போ வந்து நான் யுபிஐ ஐடி வந்து ஆட் பண்ண போறேன். நான் வந்து இதுல வந்து ஃபோன்பே யுபிஐ ஐடி தான் வந்து பாத்தீங்கன்னா டிஃபால்ட்டா செட் ஆயிருக்கு. நான் வந்து கூகுள் பே யுபிஐ ஐடி வந்து அதுல ஆட் பண்ணிக்கிறேன். அதர் வித்ட்ராவல் ஆப்ஷன்ஸ் நான் கிளிக் பண்ணி ஓகே, அதர் வித்ட்ராவல் ஆப்ஷன்ஸ் கிளிக் பண்ணிட்டேன். இதுல வந்து பாருங்க பிளஸ் போட்டு ஆட் அனதர் யுபிஐ ஐடி சொல்லிட்டு இருக்கு. அத வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஆட் அனதர் யுபிஐ ஐடியை கிளிக் பண்ணும்போது நெக்ஸ்ட் இந்த பேஜ் வரும். என்டர் எ வேலிட் யுபிஐ ஐடி சொல்லிட்டு இப்போ இதுல வந்து என்னுடைய கூகுள் பேக்கான யுபிஐ ஐடி வந்து என்டர் பண்ணிட்ட பிறகு ப்ரொசீட் சொல்லிட்டு இருக்கு. ப்ரொசீட் வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே, இது போல நீங்க வந்து வேற ஒரு யுபிஐ ஆப்க்கான அந்த யுபிஐ ஐடி ஆட் பண்ணீங்க அப்படின்னா லிங்க் ஆயிடும் இது போல. இப்போ அதன் மூலமா நீங்க வந்து வித்ட்ராவல் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து பாருங்க சக்சஸ்ஃபுல்லா யுபிஐ ஐடி லிங்க்டு சொல்லிட்டு வருது. இப்போ நான் கிரியேட் சொல்லிட்டு கொடுத்திருக்கேன். ஓகே, இப்போ வந்து பாருங்க சக்சஸ்ஃபுல்லா லிங்க் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஓகே, இதுல வந்து பாருங்க வித்ட்ராவல் ₹5 சொல்லிட்டு இருக்கு. இது வந்து நான் கிளிக் பண்றேன். ஓகே, வித்ட்ராவல் ₹5 வந்து கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணும்போது இப்போ வந்து அந்த டீடைல்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. அமௌண்ட் டீடைல்ஸ். ஓகே, இப்போ இதுல கொடுத்திருக்கக்கூடிய இந்த டீடைல்ஸ்லாம் செக் பண்ணி நீங்க வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. எல்லாமே சரியா இருக்கான்னு சொல்லிட்டு. கன்ஃபார்ம் பண்ணிட்ட பிறகு வித்ட்ராவல் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா வித்ட்ராவல் வந்து ஆயிடும். வித்ட்ராவல் சக்சஸ்ஃபுல் சொல்லிட்டு வந்து பாருங்க. இப்போ மேல பாத்துக்கிட்டே இருங்க. இப்போ பேங்க் அக்கவுண்ட்ல மணி ரிசீவ் ஆன அந்த மெசேஜ் வரும். இப்போ வந்து பாருங்க இப்போ என்னுடைய பேங்க் அக்கவுண்ட்ல ₹5 கிரெடிட்டட் சொல்லிட்டு வந்து பாருங்க. இப்போ நம்ம வந்து சக்சஸ்ஃபுல்லா நம்ம வந்து ₹5 வந்து நம்ம பேங்க் அக்கவுண்ட்க்கு கிரெடிட் வந்து பண்ணியாச்சு. இந்த ஆப் வந்து ஃபேக் கிடையாது. நம்ம ஜெயிக்கிற வின் பண்ற அமௌண்ட்ட வந்து நம்ம டைரக்ட்டா நம்மளுடைய பேங்க் அக்கவுண்ட்க்கு வித்ட்ராவல் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து பாருங்க வாலெட்ல வந்து பாருங்க இப்போ டோட்டல் பேலன்ஸ் வந்து ₹7 வந்து காமிக்குது. நம்ம ₹3 எடுத்து கேம் ப்ளே பண்ணோம். இப்போ அந்த காசோட சேர்த்து வின்னிங் அமௌண்ட் வந்து ஆட் ஆயிருச்சு. அத வந்து நம்ம வித்ட்ரா பண்ணிட்டோம். இப்போ நம்ம வின்னிங்ஸ் அமௌண்ட்ட நம்ம வித்ட்ராவல் பண்ணதுனால வின்னிங்ஸ் அமௌண்ட் வந்து இப்போ 0ல இருக்கு பாத்தீங்கன்னா தெரியும். ஓகே, இப்போ நம்ம பேக் வந்துட்டு இப்போ நம்ம வந்து லைவா செக் பண்ணிக்கலாம். கூகுள் பேல வந்து மணி வந்து ரிசீவ் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரூஃப் வந்து உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இப்போ வந்து என்னோட ஜிபே ஆப் வந்து நான் ஓபன் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ நீங்க ஜிபே ஆப் ஓபன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த பேஜ்ல இருக்கும். இந்த பேஜ் லைட்டா நீங்க கீழ ஸ்க்ரோல் பண்ணுங்க. லைட்டா கீழ ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிசினஸ்ல வந்து பாருங்க ஜூபின்னு சொல்லிட்டு இருக்கும். ஜூபி அப்படின்ற அந்த கனெக்ட் வந்து கிளிக் பண்ணுங்க. ஜூபி கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இப்படி வந்து இருக்கும். இது கண்டினியூ கொடுத்துக்கோங்க. ஓகே, நீங்க கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா பேமெண்ட் டு யூ சொல்லிட்டு இப்போ அந்த ₹5 வந்து உங்களுக்கு ஆட் ஆயிருக்கிறது வந்து இதுல வந்து ஷோ ஆகும் பாத்தீங்கன்னா தெரியும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் நான் பேக் வந்துடுறேன். பேக் வந்துட்டு உங்களுக்கு ஹிஸ்டரி வந்து ஷோ பண்ணி காமிக்கிறேன். ஓகே, இப்போ நான் அந்த பேஜ் விட்டு பேக் வந்துடுறேன். பேக் வந்துட்டு இப்போ இந்த பேஜ் லைட்டா கீழ ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. இப்போ நீங்க இந்த பேஜ் லைட்டா நீங்க கீழ ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கீழ வந்து பாருங்க உங்களுக்கு இதுல வந்து பாருங்க சி டிரான்சாக்ஷன் ஹிஸ்டரி சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. சி டிரான்சாக்ஷன் ஹிஸ்டரி அப்படின்றத நான் கிளிக் பண்ணிக்கிறேன். சி டிரான்சாக்ஷன் ஹிஸ்டரி கிளிக் பண்ணிட்டு இதுல செக் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா ஜூபில இருந்து மணி வந்து பிளஸ் ஆயிருக்கிறது வந்து உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து பாருங்க ஆட் ஆயிருக்கு. இப்போ வந்து பாருங்க அத பத்தின டீடைல்ஸ் எல்லாமே நீங்க இதெல்லாம் செக் பண்ணிக்கலாம் அதுக்குள்ள போயிட்டு. இப்போ நம்ம சக்சஸ்ஃபுல்லா அந்த ₹5 அமௌண்ட் வந்து வித்ட்ராவல் பண்ணதுக்கான ப்ரூஃப் வந்து நம்ம காமிச்சாச்சு. ஓகே, இப்போ நீங்க அதுக்கப்புறம் நீங்க வந்து ஜூபி ஆப்பை நீங்க ஓபன் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு கேஷ்பேக் வந்து பாத்தீங்கன்னா வரும். நீங்க ஒவ்வொரு டைம் வந்து சில டைம் வந்து நீங்க ஓபன் பண்ணும்போது உங்க லெஃப்ட் சைடுல வந்து பாருங்க ஓபன் அந்த பாக்ஸ் வந்து கொடுத்திருப்பாங்க. அந்த பாக்ஸை நீங்க வந்து கிளிக் பண்ணுங்க. அந்த பாக்ஸை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அந்த கேஷ்பேக் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருப்பாங்க. இப்போ வாலெட்ல ₹7 இருக்கு. இப்போ இந்த பாக்ஸ் வந்து ஓபன் பண்றேன் பாருங்க. இப்போ இந்த பாக்ஸ் ஓபன் பண்ணும்போது எனக்கு வந்து கேஷ்பேக் வந்து ₹1 வந்து ஆட் ஆயிருக்கு. இப்போ வந்து பாருங்க இப்போ கிரியேட் இருக்கு. கிரியேட் வந்து கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ வந்து இந்த ₹1 வந்து என்னுடைய வாலெட்ல வந்து பாத்தீங்கன்னா போயிடுச்சு. இப்போ வந்து இதுக்கு முன்னாடி ₹7 இருந்தது வாலெட்ல. இப்போ வந்து ₹8 வந்து ஆட் ஆயிருக்கு பாருங்க. இது போல வந்து சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு ஓபன் பாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கொடுப்பாங்க. ஓகே, இப்போ இந்த பேஜ்ல மேல டாப்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வாலெட் ஐகான் இருக்கு பாருங்க. அத வந்து நீங்க கிளிக் பண்ணுங்க. அதாவது வாலெட் அமௌண்ட் இருக்கு பாருங்க. அது மேல கிளிக் பண்ணீங்க அப்படின்னா வாலெட் பேஜ் வந்து ஓபன் ஆயிடும். இப்போ இதுல வந்து பாருங்க நமக்கு டோட்டல் பேலன்ஸ் வந்து இப்போ ₹8 வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. இத வச்சு நம்ம கேம் வந்து ப்ளே பண்ணலாம் அடுத்து. ஓகே, இப்போ இதுல வந்து பாருங்க பே மணி சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. ஆட் கேஷ் சொல்லிட்டு இருக்கு. இதுல நீங்க பண்ணக்கூடாத ஒரு மிஸ்டேக் வந்து இருக்கு. இத நீங்க பண்ணாதீங்க. அது வந்து உங்களுக்கு சேஃபா இருக்கும். அது என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, இப்போ நீங்க வந்து உங்ககிட்ட அமௌண்ட் இல்ல. இப்போ வாலெட் பேலன்ஸ் எதுவுமே இல்ல காலி ஆயிடுச்சு. நான் வந்து என்னுடைய பேங்க் அக்கவுண்ட்ல இருக்கக்கூடிய பேலன்ஸ் எடுத்து நான் வந்து கேமை ப்ளே பண்ண போறேன் அப்படின்ற காரணத்துக்காக நீங்க வந்து பேங்க் அக்கவுண்ட்ல இருந்து மணியை உங்களுடைய வாலெட்க்கு ஆட் பண்றதுக்காக நீங்க ஆட் கேஷ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதை கிளிக் பண்ணிட்டு நீங்க வந்து உள்ள போவீங்க.
ஓகே. இப்ப நான் வந்து ஆட் கேஷ கிளிக் பண்ணிட்டு உள்ள வந்துட்டேன். உள்ள வந்துட்ட பிறகு இப்போ எவ்வளோ அமௌண்ட்ட நீங்க வந்து உங்களுடைய வாலெட்க்கு ஆட் பண்ண போறீங்களோ, அந்த அமௌண்ட் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. இப்ப எக்ஸாம்பிள்க்காக நான் வந்து ₹1 வந்து என்டர் வந்து பண்றேன். இப்போ ₹1 என்டர் பண்ணிட்ட பிறகு கீழ வந்து பாருங்க ஆட் மனி சொல்லிட்டு குடுத்துருக்காங்க. இப்ப ஆட் மனி அப்படின்றத நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே. இப்ப நான் ஆட் மனி கிளிக் பண்ணிட்ட பிறகு நெக்ஸ்ட் வந்து பாருங்க, இப்ப அந்த யுபிஐ ஆப்ஷன் குடுத்திருப்பாங்க. கீழ வந்து கிரெடிட், டெபிட் கார்ட்ஸ் வந்து குடுத்திருப்பாங்க. ஓகே. இப்ப இதுல நீங்க வந்து பாருங்க, நீங்க வாலெட்ல இது போல நீங்க வந்து உங்களுக்கு தேவைப்படுது. நான் வந்து கேம் ப்ளே பண்ணி ஆகணும். நான் வந்து மனி வந்து ஆட் பண்ண போறேன் அப்படின்ற பட்சத்துல, நீங்க வந்து அந்த யுபிஐ பேமெண்ட்ஸ் மெத்தட யூஸ் பண்ணி நீங்க வந்து வாலெட்க்கு வந்து மனிய வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நீங்க வந்து கீழ வந்து குடுத்திருக்காங்க பாருங்க, அந்த கார்ட்ஸ பயன்படுத்தி நீங்க வந்து மனிய வந்து ஆட் பண்றது. இத வந்து நீங்க தயவு செய்து பண்ணாதீங்க. நீங்க வந்து உங்களுடைய கார்ட்ஸ் டீடைல்ஸ் வந்து நீங்க ஆட் பண்ணலாம். நீங்க வந்து இந்த ஆப்போட அந்த பிரைவசி பாலிசி, டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாமே நீங்க படிச்சு பார்த்துட்டு, இந்த ஆப் வந்து சேஃப் தான் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிட்ட பிறகு நீங்க வந்து பாருங்க, உங்களுடைய அந்த கார்ட் டீடைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா குடுக்கலாம். இந்த கார்ட் டீடைல்ஸ் குடுக்கறதுனால உங்களுடைய பேங்க் அக்கவுண்ட்ல இருக்கக்கூடிய பேலன்ஸ் வந்து பறி போறது கூட வாய்ப்பு இருக்கு. இது வந்து சேஃப் இல்ல அப்படின்ற பட்சத்துல. நீங்க நார்மலா அந்த யுபிஐ பேமெண்ட் மெத்தட் பண்றதுனால உங்களுக்கு வந்து அது வந்து சேஃப் தான். இது போல நீங்க கார்ட் டீடைல்ஸ் குடுக்கும்போது முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய கார்ட் டீடைல்ஸ் தான். இத வச்சு ஈஸியா வந்து பார்த்தீங்கன்னா, மத்தவங்களால உங்களுடைய பேங்க் அக்கவுண்ட்ல இருக்கக்கூடிய பேலன்ஸ எடுக்க முடியும். அதனால நீங்க வந்து முக்கியமான இன்ஃபர்மேஷன் அப்படின்றதுனால இது வந்து நீங்க 1க்கு 4 தடவ நீங்க செக் பண்ணிட்டு உங்களுடைய கார்ட் டீடைல்ஸ குடுக்கணும்னா குடுங்க. உங்களுக்கு யுபிஐ பேமெண்ட்ஸ் மெத்தட் இல்ல அப்படின்ற பட்சத்துல இது வந்து குடுங்க. ஓகே. இப்ப நான் வந்து இது வந்து இந்த ஆப்க்குன்னு மட்டும் சொல்லல. நீங்க சோசியல்ல நெறைய ஆப் வந்து பார்த்தீங்கன்னா, இது போல இருக்கும். எல்லா ஆப்லயுமே வந்து அந்த ஆப்ப செக் பண்ணிட்டு இது வந்து சேஃப் தானான்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்ட பிறகு நீங்க வந்து எந்த ஆப்லயா இருக்கட்டும் உங்களுடைய கார்ட் டீடைல்ஸ் வந்து குடுங்க. மத்தபடி கார்ட் டீடைல்ஸ நீங்க வந்து பயன்படுத்தாதீங்க. நீங்க வந்து யுபிஐ பேமெண்ட் மெத்தட்ஸ நீங்க வந்து பயன்படுத்தி மனிய வந்து பே பண்ணும்போது சேஃபா தான் இருக்கும். நீங்க வந்து இப்ப இதுல எதனா ஒரு யுபிஐ ஆப் நீங்க யூஸ் பண்ணும்போது, அந்த பேஜ் வந்து ரீடைரக்ட் ஆகி அந்த யுபிஐ ஆப்க்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா கூட்டிட்டு போகும். அதுக்குள்ள போயிட்டு நீங்க வந்து உங்களுடைய யுபிஐ பின் என்டர் பண்ணி மனிய வந்து நீங்க வந்து பே பண்ணிக்கலாம். அது வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு விஷயமா வந்து பார்த்தீங்கன்னா, அது வந்து போயிடும். ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா சேஃபா தான் இருக்கும். நீங்க வந்து மத்தபடி கார்ட் டீடைல்ஸ நீங்க வந்து குடுக்கும்போது, அந்த கார்ட் டீடைல்ஸ் எல்லாமே அவங்களுடைய ஆப்ல வந்து பார்த்தீங்கன்னா சேவ் ஆயிடும். அப்படின்ற பட்சத்துல சம்டைம்ஸ் வந்து எப்பவும் போல இருக்காது. உங்களுடைய அக்கவுண்ட்ல இருக்கக்கூடிய பேலன்ஸ் போறது கூட வாய்ப்பு இருக்கு. அதனால நீங்க சேஃபா இருங்க. ஓகே. இப்ப நம்ம அடுத்து ஃபைனலா இந்த கேம பத்தி பார்க்கலாம். ஓகே. இப்ப நீங்க இந்த கேம்க்குள்ள எப்படி வருவீங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, அதிகமான அமௌண்ட்ட நீங்க வந்து சம்பாதிக்கலாம் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க இந்த கேம்க்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா வருவீங்க. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா, ஆட்ஸ்ல நான் வந்து பல லட்ச ரூபாய் ஜூபே விளையாடி நான் சம்பாதிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அத பார்த்து தான் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க இதுக்குள்ள வந்து வருவீங்க. அப்படி வந்து பாருங்க நம்ம பல லட்ச ரூபாய் வந்து சம்பாதிக்கலாம். இது எத பேஸ் பண்ணதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஸ்கில்ஸ பேஸ் பண்ணது தான். அதாவது உங்களுடைய திறமைய பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த லூடோ அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இயங்கிக்கிட்டு இருக்கு. நீங்க வந்து டேலண்டா நீங்க வந்து அந்த லூடோல அந்த காயின்ஸ நகர்த்துறது, நீங்க ஸ்கோர் பண்ற அந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, அது உங்களுடைய திறமையால தான் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து சம்பாதிக்கிறீங்க. இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா, எப்பவும் போல இருக்காது. அந்த பகடைய சொகட்டி விடுறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு மெஷினால ஆப்பரேட் பண்ணக்கூடியது தான். அது வந்து சம்டைம்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா விழும். உங்களுக்கு வந்து கம்மியாவே விழுந்துகிட்டு இருக்கும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா இது வந்து உங்க கையால நீங்க வந்து பண்றது கிடையாது. இது நல்லா யோசிச்சுக்கோங்க. அதனால இது வந்து நீங்க கரெக்ட்டா இத நம்பி நீங்க வந்து அதிகமான மனிய இன்வெஸ்ட் பண்ணும்போது, நீங்க தொடர்ச்சியா ஜெயிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. தொடர்ச்சியா தோக்குறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதனால நீங்க இத நம்பி இன்வெஸ்ட் பண்ணாம, நீங்க வேற எதுலனா நல்லா உருப்படுற விஷயத்துக்காக நீங்க இன்வெஸ்ட் பண்ணி வேற வேலைக்கு போறதா இருக்கட்டும். இந்த கேம்ஸ் நீங்க ப்ளே பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து பைத்தியம் முடிச்சிரும் கண்டிப்பா. நீங்க வந்து தொடர்ச்சியா நீங்க ப்ளே பண்ணி அதிகமா அமௌண்ட் இழக்க நீங்க பேங்க் அக்கவுண்ட்ல இருக்கக்கூடிய மொத்த அமௌண்ட்ட வந்து இழந்துருவீங்க. ஓகே. இப்ப நான் அதனால இதுல நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்க வந்து ஃபர்ஸ்ட் இந்த சாம்பிள்க்காக இந்த ஆப்ப இன்ஸ்டால் பண்ணும்போது ஒரு ₹10 வந்து உங்களுக்கு கேஷ்பேக் வந்து குடுக்குறாங்க. அத வச்சு நீங்க வந்து இந்த லூடோ கேம வந்து ப்ளே பண்ணி பாருங்க. உங்களால ஜெயிக்க முடியுமா? அந்த கேம் எப்படின்னு சொல்லிட்டு அத வச்சு நீங்க செக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நார்மலா கம்மியான டோர்னமென்ட்ல போயிட்டு நீங்க விளையாடி. ஓகே. இப்ப நீங்க இது போல நீங்க செக் பண்ணிட்ட பிறகு இந்த கேம நீங்க தொடர்ச்சியா உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க வந்து விளையாடுங்க. உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்க வந்து விளையாடாதீங்க. நீங்க இந்த கேம நீங்க லாக் அவுட் பண்ணிட்டு நீங்க வெளிய போயிடுங்க. வேற வேலைய பாருங்க. ஓகே. அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.